காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் தேசிய கட்சிகள் இல்லாமல் திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அது ஒரு வகையில் உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு கூட்டணியோட ஒன்று செயல்பட்டுட்டு தான் இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் அதேமாரி அம்மா வந்து தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு வரலாறு இருக்குது. ஏன் அப்படி பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, உள்நோக்கம் இல்லாமல்லாம் எதுவும் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. இது எங்கேயோ ஒரு விஷயத்தில் இடிக்குதுல்ல. ஆமாம், என்ன தெரியுங்களா? விஜய் கூட போனால் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அவரும் ஒரு ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ திருமாவளவன் அப்பப்போ வந்து வெளியே வந்து போவாரா, கட்சியை மாறுவாரா, அணி மாறுவாரான்னு பேசுவாங்கள்ல. ஒரு அப்பப்போ வெளியே வந்து சில விஷயங்கள் செய்வாங்க, போராட்டம் நடத்துவாங்க, சில கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க, டாஸ்மாக் எதிராக பேசுவாங்க. உடனே வந்து அப்படி பேசினோம்னா நமக்கு இங்கே வந்து கட்சியில் சீட்டு அதிகமாக கிடைக்குன்ற மாதிரி உடனே கம்யூனிஸ்ட் வெளியே வருவாங்க. ஒரு போராட்டத்தை பண்ணுவாங்க. சாம்சங் மாதிரி அந்த நேரங்களில் வருவாங்க. அப்புறம் பார்த்தா பொட்டி பாம்பா போய் அடங்கிடுவாங்க. இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நம்மளும் பண்ணுவோமே என்னப்பா அப்படின்ட்டு கார்த்திக் சிதம்பரம் வந்துட்டாங்க வெளியில் வந்து, நாங்கள் எங்களுக்கும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இருந்தால் நல்லா தான் இருக்கும், எங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒருவேளை விஜய் கூட எதுவும் சைகை காட்டியிருக்காங்களா? விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்ன விஷயம், காங்கிரஸ் கண்டிப்பாக வந்து விஜய் பக்கம் போகும்னு அப்போவே பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை இப்போ அதை ஆரம்பிக்கிறாரோ கார்த்திக் சிதம்பரம், பார்ப்போம், பொறுத்து தான் எல்லாம் பார்க்கணும். ஒருவேளை விஜய் கட்சி பெரிய பலத்தோட ஒரு பலமான அணியாக அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நடக்கலாம். ஏன்னா அவர் ஒரு பிளானோட தானே வந்திருப்பார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.